அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னோட அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நான் பார்க்கலாம். பிலிப்பியர் 1:5. உங்களில் நற்கிரிகளை தொடங்கினவர் இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நினைக்கிற போதெல்லாம் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பவுல் சொல்றான், அரிமார்களே, உங்களுக்குள்ளார ஆண்டவர் எதையெல்லாம் ஆரம்பித்தாரோ அதை அவரே வெற்றியாய் நடத்தி முடிப்பார். நல்லா ஞாபகம் வச்சுங்க. உங்கள் குடும்ப வாழ்க்கையை ஆரம்பித்த ஒரு கர்த்தர் விசுவாசிங்க. ஐயோ, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டேன், தெரியாமல் இந்த ஆளை கல்யாணம் பண்ணிட்டேன், தெரியாமல் இந்த அம்மா இந்த இதை கல்யாணம் பண்ணிட்டேன், அப்படி சொல்லக்கூடாது. கர்த்தரே உங்களை ஏற்படுத்தினார். அவர் உங்கள் திருமண வாழ்க்கை குடும்பத்தை இணைத்தார். அவரே வெற்றியாக உங்கள் வாழ்க்கையை முடிப்பார். உங்கள் வாழ்க்கையில் உங்களோடு இணைந்த உங்கள் பிள்ளைங்க, உங்கள் தொழில், உங்கள் கையின் பிரயாசங்கள், உங்கள் ஊழியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தரே பொறுப்பெடுப்பார். உங்கள் ஊழியத்தை ஆரம்பித்தவர் உங்களுக்குள்ளார் எதெல்லாம் ஆரம்பித்தாரோ விசுவாசத்தை ஆரம்பிச்சிருப்பார். இது முன்னாடி நம்ம ஆண்டவன் விசுவாசம் இல்லை, இப்போ ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்திருக்கிறோம். அவர் தான் அந்த விசுவாச வாழ்க்கை ஆரம்பித்தார். அவரே சக்ஸஸ்ஃபுல்லாக உன்னை விசுவாச வீரனாய் உன்னை மாற்றி நடத்துவார். எனக்கு விசுவாசம் இல்லை, தெரியல. ஜெபத்தை ஆரம்பித்தவர் எதெல்லாம் உங்களுக்குள்ளார ஆரம்பித்தாரோ, நல்ல வேலையை ஆரம்பித்தார், நல்ல குடும்பத்தை ஆரம்பித்தார், நல்ல தொழிலை ஆரம்பித்தார், நல்ல ஊழியத்தை ஆரம்பித்தார், நல்ல சொந்த பந்தங்களும் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு, நல்ல வேலையை நீங்கள் செய்கிறீங்க, கர்த்தருக்காக பிரயாசப்படுறீங்க. அவரே உங்களை வெற்றியாய் உங்களை கருத்தை பலப்படுத்தி செய்து நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா, ஆமென். நான் கலங்க தேவையில்லை. ஐயோ, எப்படி முடிய போகுதோ, ஊழியம் எப்படி நடக்க போகுதோ, குடும்ப வாழ்க்கை எப்படியாவது நாளைக்கு பிள்ளைகளை என்ன பண்ண தெரியல, கவலைப்படவே தேவையே இல்லை. அவரே உங்களுக்குள்ளார இந்த வேலையை ஆரம்பித்தார். அவரே கிறிஸ்து வருகைக்குள்ளார வெற்றியாய் அதை செய்து நிறைவேற்றி முடிப்பார். ஆண்டவரை மேலே நம்புங்க, ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்க, அவர் வார்த்தை நம்புங்க. அவரே உங்களுக்கு எல்லாரும் செய்து வெற்றியாய் முடித்திருக்கிறார். ஆமென். தகப்பனே, நீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறீர். நீர் எங்களுக்குள்ளார எதெல்லாம் ஆரம்பிச்சிங்களோ அது நீரே வெற்றியாய் செய்து முடிக்க போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. நடத்தி கொண்டிருக்கிற வெற்றியாய் இந்த பாதைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.